Bonjour, இன்னைக்கு 8th June 2024 Saturday. வி juin 2024. இன்னைக்கு வந்து இந்த பகுதியை பார்ப்போம். La grâce est toujours avec vous. Concentrez-vous dans votre cœur avec un mental silencieux et vous recevrez à coup sur la direction et l'aide auquel vous aspirez. இறையருள் எப்பொழுதும் உங்களுடன் உள்ளது. உங்கள் மன அமைதியில் உங்கள் இதயத்தில் மன ஒருமைப்படுங்கள். அப்பொழுது நீங்கள் இறைவனின் வழிகாட்டுதலையும் இறைவனின் உதவியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ ஆர்வப்படுகிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறது பொருள். சொல்லா பார்க்கும்போது லா கிராஸ் இறையருள், ஏ துஜூர் எப்பொழுதும் உங்களுடன், துஜூர்ங்கிறது எப்பொழுதும், அவப்பு உங்களுடன், கான்சன்ட்ரேவூ மன ஒருமைப்பாடு, ஒருமைப்படுங்கள், தான் ஓத்திருக்கார் இன் யுவர் ஹார்ட் உங்களுடைய இதயத்தில், அவர்க்க மாந்தால் சிலாசிய மன அமைதியில் அது இதயத்தில் ஒருமுகப்படுங்கள். சிலன்சியல எக்ஸ்ங்கிற இங்கிலீஷ்ல எக்ஸுமோ பிரெஞ்சுல ஈக்ஸுமோ, அந்த ஈக்ஸ் வந்து ப்ளூரலை குறிக்குது. அட்ஜெக்டிவ்ல ப்ளூரல் போடுறது பிரெஞ்சுடைய வழக்கம், அதை நினைவு கொள்ளுங்க. ஏவு ரெசவ்ரே கூ sur la direction et l'aide auquel vous recevrez இந்த ஆறு இருந்தால் ஃபியூச்சர், ஆறு ஃபியூச்சர்லையும் ஆறு முடியும். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுவீர்கள் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவாங்க. கூ sur la direction அப்படின்னா அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். லேத் அப்புறம் உதவியும் கிடைக்கும். ஓக்கல் அப்படின்னா அந்த லா டிரெக்ஷன் அண்ட் லேத் ரெண்டையும் சேர்த்து எஸ் இல்லாம இருந்தா அது வந்து அது விச்னு வரும். ஓக்கல் எஸ் வர்றதுனால அது வந்து ப்ளூரல் விச் வேற இருக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பிரெஞ்சுல அது இருக்கு, நினைவு கொள்ளுங்கள், மறக்க வேண்டாம். சிலாசியால எப்படி ஈக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்க எஸ் இருக்கு, அது ப்ளூரலை குறிக்குது. ஊஸ் ஆஸ்பிரேனா நீங்கள் ஆர்வமுறும், நீங்கள் விரும்பும், விழையும் அப்படிங்கிற பொருள்ல வரும். நீங்கள் விழையும் அந்த இறைவனின் வழிகாட்டுதலும் இறைவனின் உதவியும் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான எதுவும் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணும், உங்களுடைய இதயத்தில் நீங்க மன அமைதியின் வழியாக உங்கள் இதயத்தில் ஒருமைப்படுங்கள். இதுல வந்து நமக்கு சாவித்திரி வரிகளை நினைவு கொள்ளலாம். அப்சல்யூட் சைலன்ஸ் ஸ்லீப்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர். அப்ப இந்த மாதிரி இருந்தாதான் இந்த பவர் வரும். அது வழிகாட்டி வெறுமனே இங்க போங்கன்னு சொல்லாம வழிகாட்டுறதும் உதவியும் செய்வார் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. மிக நன்றி. நான் நிறைவு செய்கிறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மெர்சி ஆ tous.